ஸோ ஹலோ ஆல் வெல்கம் டு எட்ஜ் ஆஃப் சினிமா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தக் லைஃப் ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம கூட ஆர்டி இருக்காரு. வணக்கம் ஆர்டி. வணக்கம், ஏன் தக் வணக்கம். லைஃப் உங்களுக்கு ஒர்க் ஆகலை? ஏன் ஒர்க் ஆகலன்னா, ஆக்சுவலா எனக்கு கதையே புரியல. என்ன கதைன்னே தெரியல. நீங்க ஒரு என்னன்னு சொல்றதே தெரியல. ஒரு 4, 5 கதை உள்ள இருந்த மாரி இருக்கு. ஆனால் எந்த கதையும் முழுசா இல்லை. ஆமா. ஏன் ஒர்க் ஆகலன்ற மாரி கேட்டீங்கன்னா, எந்த கதையும் அதான் ஃபுல்ஃபில் பண்ணலாத மாரி இருக்கு. ஓகே. ஸோ ம். இப்போ ஏன் இது ஒர்க் ஆகலை அப்படின்றத நம்ம கொஞ்சம் உள்ள போய் டீப்பாக பார்ப்போம். ம். ஸோ பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ம். பிளாட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ரங்கராய சக்திவேல் நாயக்கர், அதாவது கமலஹாசன், ம். அவர் வந்து நம்ம யமன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காராம். ம். யமன்னா பேட்டில் ஆஃப் டெத்து. ஸோ ம். டெத்து கூட போய் சண்டை போட்டு பொழைச்சு வந்துட்டு இருக்காரு போல, சாவுக்கு போயிட்டு. ஸோ ம். அப்படி பண்ற ஒரு கடை இந்த இதுல அவர் எத்தனை வாட்டி சாவுக்கு போறாரு, எத்தனை வாட்டி திரும்ப வராரு அப்படின்றது தான் பிளாட்டு. ஆனா ஒரு வாட்டி அவரு யமன் கிட்ட போகும்போது நம்ம சிம்பு மூலியமா அவர் தப்பிக்கிறாரு. ஸோ ம். அதனால சிம்புவை கூட கூட்டிட்டு போய் வளர்க்குறாரு. ஸோ இதுதான் பிளாட்டு. ஆனா ம். வளர்க்குற அவரே வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்றது அவருக்கு அப்ப தெரியல. ஸோ ம். இதுதான் எனக்கு புரிஞ்ச பிளாட்டு. உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, 2 பேரும் த்ரிஷாக்காக அடிச்சுக்கின மாரி இருந்தது. என்னங்க சிந்து சமவெளி பார்ட் 2 மாதிரி இருக்கு. ம். ம். அது ஒரு பிளாட் மாரி இருந்தது. அதுக்கப்புறம் அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா, அப்படின்ற ஒரு கதை வந்து பரவலா போய்கிட்டு இருக்கு. ஸோ ம். திரிஷாக்காக தான் அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கதையும் இருக்கு. ம். ஆனா நம்ம அதுக்கப்புறம் கொடுக்குற வந்து ஐப்ப இது பார்த்துட்டு ஏதோ அ இது புரியாத கதை அப்படி இப்படின்னு எதுவும் இல்லை. ரொம்பவே சிம்பிளான கதை தாங்க. கதை இருக்கா இதுல? ஏன் நான் பார்க்கும்போது கதையே இல்லாத மாரி இருந்தது. ஏங்க கேங்ஸ்டர்ன்றாய்ங்க. ஆனா வந்து என்ன பண்றாங்கன்னே காட்டல. ஆமா, கடைசி வரைக்கும் என்ன பண்றாங்கன்னே காட்டல. 30% டீல் தான் போடுறாங்க. ஆனா என்ன ம். டீலு, என்னத்த கடத்துறாங்களா, ஸ்மக்லிங்கா, கோல்டா, இல்ல ட்ரக்ஸா, என்னன்னே தெரியல கடைசி வரைக்கும். ம். ம். அதுக்கப்புறமா இப்ப இன்னும் கொஞ்சம் கதையை நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா, இவர் ஏதோ பேசிட்டு இருக்காரு தனியா. ம். என்ன பேசிட்டு இருக்காருன்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறமா அப்படியே ஃபிளாஷ்பேக் போகுது. ம். ஃபிளாஷ்பேக் போகும்போது நிஜமாவே நல்லா இருந்துச்சு. ஒரு யங் கமல்ல பார்க்கும்போது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டன் சீக்வன்ஸும் நல்லா இருந்துச்சுல. நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஓரளவு ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏன்னா நம்ம கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. அதனால ம். நல்லா இருந்துச்சு. ஆமா. ஏதோ ஏதோ அதுக்கப்புறம் தான் எந்த பக்கம் போச்சுன்னு தெரியல. செக்கச்சிவந்த வானமா? இல்ல நீங்க சொன்ன படமா? சிந்து சமவெளியா. ஆமா. என்ன கதைன்னே தெரியல. கடைசியில வேற ஆமா அண்ணன், தங்கச்சி வராய்ங்க. கடைசியில அவரு வந்து இந்தியன் தாத்தாவா மாறிடுறாரு. ஆமா, இந்தியன் டூ அப்பப்போ உள்ள நுழையுது. அப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிறாரு. அங்கேருந்து எங்க போய் இந்தியன் தாத்தால எங்கெல்லாம் போயிட்டு வராரோ, அதே மாரி திடீர்னு பார்த்தா இங்க இருக்காரு. திடீர்னு பார்த்தா கோவால வராரு. ஆமா, அவருக்கு வந்து ரூல்ஸே இல்ல. திடீர்னு எங்கேயோ ரயில்வே ஸ்டேஷன்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ம். அப்புறம் எவனோ ஒருத்தன் ஹெலிகாப்டர்ல ஏறுறான், அவனை போட்டு அடிக்கிறாரு. ம். அதுவும் என்னன்னு நமக்கு புரியல. ஸோ ம். அதுக்கப்புறம் மெயினா ரைட்டிங். ம். எல்லாரும் சிம்புவோட ஆக்டிங்கை பத்தி பரவலா பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் எல்லாருக்குமே ட்ரெண்டிங்ல தெரியும். ஆனா ம். சிம்புவோட கேரக்டர் என்னன்னே தெரியலங்க. சிம்பு யார்? அவர் என்ன ம். கேரக்டர் அதுல? அவர் டிரைவரா, இல்ல அவர் அடியாளா, இல்ல என்ன ம். அவர் பண்றாருன்னு தெரியல. வராரு போறாரு, டான்ஸ் ஆடுறாரு நடுவுல, டான்சர் மாதிரி. அது என்னன்னு தெரியல. அவரோட கேரக்டரே ஒரு மாதிரி முழுசாவே இல்லை எங்கேயுமே. திடீர்னு ம். பார்த்தா கோட் ஷூட் போட்டு கோவால இறங்குறாரு, கேசினோ பிசினஸ் பண்றேன்றாங்க. ஸோ எதுவுமே அவரோட கேரக்டரே ஆமா. ஃபுல்லா நமக்கு அவர் காட்டல. கேரக்டர கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே எழுதாத மாரி தான் இருக்கு. ம். ஆனா அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாரு. அது ம். ஒண்ணுதான் பாசிட்டிவ். ஸோ அவரு ம். கேரக்டர்னு இல்லை, எந்த கேரக்டருமே முழுசா எழுதல. ஒரு ம். ஆர்க்கே இல்லாத மாதிரி. கமல் கேரக்டர் தாண்டி ம். அவரோட கேரக்டர் தவிர மீதி எதுவுமே ஒரு ஆர்க்கே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ம். ஸோ அதுக்கப்புறம் கமலோட ஒய்ஃபா நம்ம அபிராமி வராங்க. ம். அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ரோல் ஏதோ பண்ணிட்டு போயிருந்தாங்க. நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, எந்த குறையும் இல்லாம. ஆனா அவங்களுக்கும் கமலுக்கும் ஆன கெமிஸ்ட்ரி வந்து இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகல. அவங்க நல்லா ஆமா. தான் பண்ணியிருந்தேன். குறிப்பா அந்த ஒரு பீச் சீனு, அந்த திருச்செந்தூர் பீச் சீன்ல ஒரு கமல் ஆமா. பேசிட்டே எமோஷனலா ஒரு வருவார். எமோஷனல் ஷாட் வச்சிருப்பாங்க. ஆனா ஆமா, கனெக்டே ரொம்ப ஆகல. சூப்பரா இருந்துச்சு. ம். அவரும் நல்லா நடிச்சிருந்தாரு. ஒரு எமோஷனல் சீன் கனெக்ட் ஆக வேண்டியது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஆகல. ஏன்?
ஏன்னா பிகாஸ் ஆஃப் த்ரிஷா. ஆமா. இப்பதான் நம்ம திரிஷா கேரக்டருக்கு வரோம். திரிஷா வந்து யார்? யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம சிம்புக்கு வந்து சின்ன வயசுல ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சிய வந்து காணாம போயிட்டவுடனே கமல் சொல்றாரு, "அவன் தங்கச்சிய வந்து நான் காப்பாத்தி ஐ மீன் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு." ஆனா அவர் போய் ரெட் லைட் ஏரியாவா தேடிட்டு இருக்காரு. என்னங்க இது? என்னடா ரெட் லைட் ஏரியால தேடிட்டு இருக்காரு அப்படின்ட்டு சந்திரா அப்படின்ற ஒரு பொண்ணை பார்க்க போய் இந்திரா அப்படின்னு சொல்லி நம்ம இந்திராணி அப்படின்ற திரிஷாவை கூட்டிட்டு வராங்க. அது வந்து கூட்டிட்டு வராரு அப்படின்னு பார்த்தா கூட்டிட்டு வரல, கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு இவரு. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இது ஒரு பாசிட்டிவா தோணுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல என்ன பாசிட்டிவா தோணுச்சு? யார வேணா கூட்டு வந்துடலான்ற மாதிரி தோணுதா உங்களுக்கு? இல்ல அப்படி சொல்ல வரல. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நம்ம கேங்ஸ்டர் படத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி நான் ஒரு ஃபாதர்லி ஃபிகரா இருக்கும். ஸோ அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்ல விஷயம் போடாம ரியாலிட்டியில எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவங்களுக்கு பிடிச்சதான் இருக்காங்க அப்படின்றது ஒரு மாதிரி ஒரு ஓப்பனா காமிச்சிருந்தாங்க. ஆனா அது அந்த சீனை தவிர உங்களுக்கு எந்த சீனும் வந்து அவரு கேங்ஸ்டர்னு காட்டினாங்க? கேங்ஸ்டர் அப்படின்றத எங்கேயுமே நமக்கு காட்டல. அந்த சீன்ல தான் அவங்கள ப்ரூவ் பண்றாங்களா கேங்ஸ்டர்னு? இல்ல அவர் நாயகன் படத்தை பார்த்து நீங்க கேங்ஸ்டரா இருக்காரு, அதை எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்மளை கனெக்ட் பண்ண சொல்லிட்டாரான்னு தெரியல. இன்னொன்னு என்னன்னா, த்ரிஷாவோட கேரக்டர் வருது, அவரு த்ரிஷாவை லவ் பண்றாரு, லவ்வா சம்திங் ஏதோ ஒண்ணு பண்றாரு. அதே மாதிரி த்ரிஷாவுக்கும் அவங்களை பிடிச்சிருக்கு, இவங்கதான் என்னோட டைப் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியுது. அதனால இவர் 2 பேரையுமே ரொமான்ஸ் பண்றாரு. ஸோ அதுதான் இந்த படத்தோட அது ஓப்பனா காமிச்சிருந்தாலும் அது வந்து ஒரு மாதிரி பேக் ஃபயரும் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா கண்டிப்பா. ஏன்னா இப்போ இப்போ போற இந்த ஜென்ரேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்கு. இனிமே படம்லாம் இப்படிதான் வரும் போல. இப்போ நம்ம த்ரிஷாவோட கேஸ்டே பாருங்களேன், இந்த மாதிரி வச்சிருக்காங்க. போன படத்துலயும் த்ரிஷாக்கு வந்து அந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க, அஜித் படத்துல. ஏன் இப்படி அக்செப்ட் பண்றாங்கன்னு விடாமுயற்சி தெரியல. போனீங்க. நான் அஜித் ஃபேன் ஸ்டடி வாங்க விரும்பல. ஸோ நம்ம இந்த படத்துக்கே வருவோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க சொன்னவங்க அந்த சீன் எமோஷனலா கனெக்ட் ஆகல அவங்க ஒய்ஃப் கூட வர சீன். அதுக்கு ஏன்னா இவர் 2 பேரை ஒரு லவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால ஸோ அவர் உண்மையாவே ட்ரூவா இருக்காரா இல்லையா அப்படின்ற அந்த லாயல்ட்டி ஃபேக்டர் இங்க கம்மியாகிறதுனால ஸோ அவர் அந்த எமோஷனலா இருந்தா கூட அது நமக்கு ஒரு ஃபீலே தராம இருக்கு. ஸோ அந்த ஃபீலே இல்லாததுனால நமக்கு அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் அப்படின்றது எங்கேயுமே இல்லை படத்துல. ஒரு ஃபீலோ சரி, நம்ம எந்த கேரக்டர் ஃபாலோ பண்றதுன்னே ஃபர்ஸ்ட் தெரியல. இப்ப நம்ம கமலை ஃபாலோ பண்ணோமா, இல்ல சிம்புவை ஃபாலோ பண்ணோமா, இல்ல ஜோஜு ஜார்ஜா, இல்ல நாசரா, ஸோ எந்த கேரக்டரே ஒரு ஃபாலோ அப்பே இல்லாததுனால படம் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருக்கு, நம்மளும் அப்படியே போயிட்டே இருக்கோம். ஒரு இன்ட்ரோட் பாயிண்ட் வருது இங்க இருந்து. அதாவது சிம்பு சொல்றாரு, இந்த மாதிரி எங்க அப்பாவை நீதான் கொண்டுட்ட, அதுக்காக பழி வாங்குறேன்னு. ஆனா இன்னொரு பேச்சு என்னன்னா திரிஷாக்காக தான் அவர் வந்து கொன்னாரு அப்படின்ற மாதிரி ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்கு. அது என்ன நீங்க சொல்லுங்க, திரிஷாக்கும் சிம்புக்கும் என்ன? த்ரிஷாக்கும் சிம்புக்கும் ஆல்ரெடி நம்ம இன்னும் நிறைய படத்தை ஐ மீன் ரிப்பீட்டடா ஒரு படம் பார்ப்போம். அந்த படத்தை கனெக்ட் பண்ற மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்களோ, மேபி அந்த ஜோடி நல்லா இருந்ததுனால இதை வந்து எப்பயாவது வைக்கணும், உங்களுக்குள்ள ஏதாவது கான்வர்சேஷன் வைக்கணும், அந்த மாதிரி வந்து வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்து வச்சிருக்க மாதிரி இருக்கு. அது எப்படி ஒன்னாலும் வச்சிருக்கலாமே. லைக் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா வச்சிருக்கலாம், இல்ல கூட இருந்தே வந்து ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு கேரக்டரா வச்சிருக்கலாம். இது என்ன ஆயிடுச்சுன்னா சிம்புக்கும் திரிஷாவினும் அது கமல் ஆல்ரெடி அவர் வந்து திரிஷா வந்து ஒரு கீப்பா வச்சிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சும் நீங்க அவர் என்னக்காக தானே உன்னை கூட்டிட்டு வந்தாரு, நீங்க தங்கச்சின்னு நினைச்சுதானே உன்னை கூப்பிட்டு வந்தாரு, அதனால நீ எனக்கானவங்க அப்படின்னு சொல்ற அந்த லாஜிக் எனக்கு புரியல. பிளஸ் அவர் அந்த பவர் எடுத்ததே திரிஷாலாக தான் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு போயிட்டு இருக்கு. நீங்க என்ன இது, உங்களோட கருத்து என்ன இதுல? நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், படம் எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு தெரியலன்னு. சிந்து சமவெளி மாதிரி ஆயிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துல போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்படிலாம் இல்லாம திரிஷா கேரக்டரையும் ஒரு கட்டத்துல போட்டு தள்ளி முடிச்சுட்டாங்க. அது எதுக்கு வந்தாங்க, எதுக்கு இறந்தாங்க ஒன்றும் புரியல. ஸோ அவங்க இறந்ததுக்கும் நமக்கு ஒரு ஃபீலுமே இல்லை.
ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்கிற கதை என்ன ஆகுது, ஒரு கட்டத்துல இந்த சிம்பு வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க கூட இருக்கிறவங்க எல்லாம். எதுக்கு பிரெயின் வாஷ் பண்றாங்கன்னு தெரியல, அதுக்கும் ஒரு சாலிட் கனெக்ட் இல்லை. ஸோ அவரை பிரெயின் வாஷ் பண்ணி கமலை கன்வின்ஸ்ட் ஆக்கி கமலை ஒரு 200 மீட்டர் தள்ளி போட்டு கீழே தள்ளுறாங்க. ஆனா அங்கதான் விவேகம் படம் வருது. விவேகம் படம் மாதிரி நம்ம ஆளு கட்டை, பனி, புல்லட் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தாண்டி பண்ணி போயிட்டு இருக்காரு. ஏதோ பண்றாரு, வராரு, வந்து ஒருத்தரா கொல்றாரு. கொண்டுட்டு கடைசியா சிம்புட்ட பேசுறாரு. இதோட படம் முடியுது. ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா சிம்புவையும் போட்டு தள்ளிடுறாங்க. கடைசியா தலைவன் விவசாயம் பாட்டுக்கிட்டு இருக்கா. அதோட இந்த படம் முடியுது. ஸோ கடைசியில ஒண்ணு பண்ணாங்க பாருங்க. அது ஒரு ஸ்பெஷல். அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைனா, சிம்புவோட தங்கச்சி அப்படின்னு படத்துல ஸ்டார்டிங்ல காட்டுறாங்க இல்ல, அது ஆமா, வந்து கடைசியில ஒரு 10 நிமிஷத்துல திருப்பி வர்றாங்க. ஆமா, அதுவும் எதுக்கு வராங்க, என்ன இப்ப அந்த கேரக்டர் இருந்தா என்ன, ஆமா. இல்லைன்னா என்ன? ஆஹ் அது அதான் ஃபர்ஸ்ட் சிம்பு 10 நிமிஷத்துல அதை பத்தி காட்டினாங்க. அதே மாதிரி லாஸ்ட் 10 நிமிஷத்துல அதை ஃபில்ஃபில் ஆஹ் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது எதுக்கு நடுவுல எங்கேயாச்சும் கேரக்டர் காட்டுறாங்களா? இல்ல. சரி, ம், அசோக் செல்வன் ஒருத்தர் இருக்காரு இந்த படத்துல. ம், அவரு ப்ரொமோஷன்ல நீங்க பாத்திருப்பீங்க. அவரும் வந்து ப்ரொமோஷன்ல வர மாதிரிதான் படத்துல ம். வராரு. எல்லா விஷயமும் கரெக்டா முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துடுறாரு. வந்துட்டு ஹாய் நான் தான் அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்காரு. அவரு ஏதோ பேஸ் வாய்ஸ்ல பேசிட்டு போறாரு, வராரு, திருப்பி போறாரு. அவரும் என்ன பண்றாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கமல் நடுவில் 48 ஹவர்ஸ் டைம் கேட்கிறாரு. அது எதுக்கு கேட்டாரு? அது எதுக்கு முடிஞ்சு அரெஸ்ட் பண்ணன்னு சொல்றான். அரெஸ்ட் பண்ண எதுக்கு வீட்டுல வச்சிருக்கான்னு தெரியல. ம். இது ஏதோ கவர்மெண்ட் சர்க்கார்ட்டு தான் பேசுறாரு. ஸோ அதுவும் நமக்கு ஒன்றும் புரியல அங்கிருந்து. ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த படம் என்ன பிரச்சனைனா, எமோஷனலி ஒரு கனெக்டே இல்லாம ஒரு படம் இருந்துச்சு. ஆனா இவ்வளவு சொன்னாலும் இந்த படம் அவ்வளவு மோசமா இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இல்லைன்னு தோணுச்சு. உங்களுக்கு? எனக்கு என்னன்னா, அதான் இப்போ ஒரு 3 ஸ்டார் வச்சு நல்லா ஒரு ஸ்க்ரீன் பிளே உள்ள படம்னா சொல்லலாம். ஓகே, ஸ்க்ரீன் பிளேல பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் அதுலயும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும், செகண்ட் ஹாஃப் அதான் ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா பண்ணிட்டாங்க. என்ன கேட்டா ப்ளஸ் வந்து இந்த படத்தோட ப்ளஸ் வந்து அந்த 3 ஸ்டார்ஸ் ப்ளஸ் வந்து ஸ்க்ரீன் பிளே. ஸ்கிரீன் பிளே அப்படின்றதுல எனக்கு செகண்ட் ஹாஃப்ல பெருசா உடன்பாடு இல்லை. அது ஒரு ஓகே. மாதிரி ரொம்ப ஆஸ் யூஷுவல் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஒரு மணிரத்னம், கமல் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கொடுத்த ஐப்புக்கு படம் வந்து ஒரு 50% கூட ஜஸ்டிஃபை ஆகல அப்படின்றதுதான் இங்க ஒரு பெரிய பிரச்சனை. பிளஸ் இது ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம ஒரு டைரக்டர் வரான்னு வச்சுக்கோங்க, ஒரு புது டைரக்டர், ஒரு யங் டைரக்டருக்கு இந்த கதையை வச்சு ஏதாச்சும் ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா? இந்த ஸ்டோரி எடுத்துட்டு போய் கொடுத்தா மணிரத்னம்னு பேரை எடுத்துருங்க. ஒரு புது ஃப்ரெஷ்ஷான ஒரு டைரக்டர் போனா இந்த கதை பண்ண முடியுமா? சான்ஸே இல்லை. அதுலயே நம்ம கேன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ அந்த அவர் மணிரத்னம் அப்படின்ற ஒரு பேருனாலதான் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவா அந்த டிஏஜிங்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பிளஸ் இந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ், ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ், அந்த பனி பிரதேசத்துல வர அந்த அந்த ஏயும் நல்லா இருந்துச்சு, அவங்க பண்ணியிருந்த எடிட்டிங்கும். ஸோ இந்த மாதிரி அங்கங்க கொஞ்சம் பாசிட்டிவ் இருந்தாலும் விண்வெளி நாயகன் கடைசியா ஜொலித்தாரா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜொலிக்கல. அதனால இந்த படம் பெருசா ஒர்க் அவுட்டும் ஆகலை யாருக்குமே. மேபி கமல் ஃபேன்ஸ், எஸ்டிஆர் ஃபேன்ஸ் மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். அவங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஐடியல்ல ஸ்க்ரீன்ல பார்த்த ஒரு ஒரு திருப்தி கிடைக்கும். திரிஷா ஃபேன்ஸ் போகாம இருக்கிறது நல்லது. உங்களோட க்ளோசிங் தாட் என்ன? கேட்டா விண்வெளி நாயகா கடைசியில ஐயோ ஐயோ, போட்டாங்க பாருங்க, சம்பந்தமே இல்லாம. ஆமா, சம்பந்தமே இல்லாம அவரால் நடக்க கூட முடியல. அவர் ஏதோ ஒரு வயல்வெளியில இருக்காரு, அங்கிருந்து விண்வெளி போட்டாங்க. எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல, எப்படி அதை போடணும்னு தோணுச்சுன்னு தெரியல. ஆமா, முக்கியமா நம்ம இன்னொருத்தரை மறந்துட்டோம். நம்ம ஏஆர் ரகுமான் மியூசிக் சொல்லியே ஆகணும். இது என்னங்க டாம் அண்ட் ஜெரி மியூசிக் எல்லாம் எடுத்து போட்டிருக்காரு இன்டர்வல் கிட்ட போகும்போது. அந்த இன்டர்வல்ல போகும்போது 90ஸ்ல வந்த டாம் அண்ட் ஜெரி மியூசிக் எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காரு. அங்க அவரு ஒரு சாங் பண்ணி இருந்தாரு, சென்மையில பாடுறதா இல்ல டி பாடுறதான்னு சண்டை போட்டா அந்த பாட்டே படத்துல இல்ல.
அதுவும் ஒரு பெரிய ஒரு டிராபேக்கா இருந்துச்சு. ம். அப்புறம் எல்லா பாட்டையும் கட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பாட்டு கூட முழுசாவே இல்லை. சுகர் பேபியா இருக்கட்டும், இல்லை ஜிங்கிச்சா சாங்கா இருக்கட்டும், அதுவும் முழுசா எங்கேயுமே இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவர் சர்க்காஸ்டிக்கா போட்ட மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு ஆக்சுவலா படமா? பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே மணிரத்னம் செலக்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஆக்சுவலி ஆக்சுவலா அவர் ஸ்டைல் மாதிரியே இல்ல. ம். ஆக்சுவலி ம். இதுக்கு முன்னாடி மணிரத்னம் ஒரு சில ரொம்ப இதோட ரொம்ப மோசமான படம்லாம் ஃபேன்ஸால திட்டப்பட்டிருக்கு. அது ஒரு ம். காற்று வெளியீடுன்னு ஒரு படம். அந்த ம். படம் ரொம்ப பெருசா ஓடல. ஆனா ம். அந்த படத்துக்காக நேஷனல் அவார்டு வாங்கினாரு ஏஆர் ரஹ்மான் மியூசிக். ம். ஸோ அவர் இன்ட்ரெஸ்டே இல்லாம போட்ட மாதிரி இருக்கு இந்த படத்துல. ஏதோ போடணும், ம். ஒப்பேத்தணும் அப்படின்னு போட்ட மாதிரி நிறைய இடத்துல 50-50 தான். ஒரு சில இடத்துல நல்லா இருந்துச்சு, ஒரு சில இடத்துல நல்லா இல்லை. ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா தக் லைஃப் ரொம்ப சேடான ஒரு லைஃப். ஸோ நீங்க அது ஒர்க் அவுட் ஆகாததுக்கு பல காரணங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச காரணங்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஸோ இன்னொரு அடுத்த ஒரு நல்ல படமோ வேற ஏதாச்சும் ஒரு படத்தோட உங்களை சந்திக்கணும். ஸோ நாட்டிகே ஆர்டி டாடா பை பை.